அமித்ஷா சொன்னது உண்மை. அந்த 2026 என்டிஏ ஆட்சி பிடித்தால் அந்த ஆட்சியில் பாஜக பங்கேற்கும், அமைச்சரவையில் எங்கள் ஆட்கள் இடம்பெறுவார்கள் சொல்ல முடியல. அண்ணாமலை ஏன் ஓங்கடிக்கிறார்? அண்ணாமலையுடைய எதிர்காலம் என்பது வேறு, அண்ணாமலை ஆசைப்படுகிற எதிர்காலம் என்பது வேறு. அதனால் இப்போ அவர் சொல்கிறார்ல, நீங்கள் சொன்ன மாதிரி சொல்கிறார், இந்த கூட்டணி அண்ணாமலை உடைக்க பார்க்கிறார் என்று 4 பேர் வருவார்கள். அமித்ஷா ஒரு முறை அல்ல 3 முறை சொல்லிவிட்டார். ஒருவேளை அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷாவுடன் பேசி முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதுவரை நான் இப்படி தான் பேசுவேன். எல்லோரும் இந்த முறை தேமுதிக சொல்கிறது, பாமக சொல்கிறது கூட்டணி ஆட்சியான எங்கள் தொண்டர்களும் ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த கருத்தை நான் வலியுறுத்துவேன் சொல்கிறார். இப்போது இந்த மாதிரி கூட்டணியை வளர்க்கிற அல்லது கூட்டணி பலப்படுத்துகிற நினைக்கிற ஒரு தலைவர் இப்படி பயன்படுத்தவே மாட்டார். அமித்ஷா என்ன சொன்னார், அமித்ஷா ரகசியமாக என்ன பேசினார், ஒருவேளை இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது என்ன முடிவெடுத்தார் என்பது எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் மட்டுமே வெளிச்சம். ஆனால் இப்படி இந்த கூட்டணி விவகாரத்தில் சண்டை வருகிற வேளையில் அண்ணாமலை ஏன் எண்ணெய் ஊற்றுகிறார், ஏன் இன்னும் தீப்பற்றி எரிய வைக்கிறார்? கொழுந்து விட்டு எரிந்தால் என்ன லாபம்? அண்ணாமலைக்கு லாபம் என்னென்னா எடப்பாடி ஆட்சி அமைக்கக்கூடாது.